தமிழ் திரையுலக சங்கங்களிடையே மோதல் வெடித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசங்கர். வணக்கம் சிவசங்கர், மேலும் விவரம். வணக்கம். தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி ஆகிய இரண்டு சங்கங்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு தற்போது அது முற்றி இரண்டு சங்கங்களுக்கும் இடையே இருந்த ஒப்பந்தமானது முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. இதை பொறுத்தவரையிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சியை குறை சொல்லி அவர்கள் சரியாக ஒத்துழைப்பு தருவதில்லை என்று கூறி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் பெப்சி சங்கமானது தயாரிப்பாளர் சங்கத்தின் சரியாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு பெப்சியை ஏன் குறை கூற வேண்டும்? அவர்கள் வேலை நிறுத்தம் என்று அறிவித்துவிட்டு இதுவரையிலும் அந்த வேலை நிறுத்தத்தை செய்யாமல் அவர்கள் சரியாக செயல்படாமல் எங்கள் மீது ஏன் குற்றம் செலுத்துகிறீர்கள் என்று கூறி அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டனர். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்கள் விருப்பம் போல நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி பெப்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த பெப்சி சங்கத்தின் தலைவரான ஆர்.கே. செல்வமணி தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று தயாரிப்பாளர் சங்கம் குற்றம் சாட்டி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பிரிந்து சென்ற நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பெப்சி ஒத்துழைப்பு தருவது போல பெப்சியிலிருந்து பிரிந்து வந்து ஒரு புதிய ஒரு நடப்பு பெப்சி சங்கம் ஒன்று உருவானால் அதற்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறியிருக்கிறது. இதன் மூலமாக பல ஆண்டுகளாக பெப்சி மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய இருவருக்கு இடையே இருந்து வந்த அந்த 1-to-1 என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதன் காரணமாக இனி வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களும் சரி, வேறு யூனிட்டுகள் அதாவது பதிவு செய்யாத மற்ற யூனிட்டுகளும் சரி, இனி அனைத்து தமிழ் திரைப்படங்களிலும் பணி செய்யக்கூடிய ஒரு சூழலும் தற்போது உருவாகி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.